திமுகவும் பிஜேபியும் வெவ்வேறு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த கூட்டணியில் இருக்கிற அம்மா மம்தாவே சொல்லி திமுகவும் பிஜேபி ரகசிய உடன்பாடுல எத்தனை இடி ரைடு வந்துச்சு, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? வழக்கம் போல நம்ம எதிர்கள் இஸ்லாமிய ஜமாத் பெரியவர்கள் எல்லாம் மறுபடியும் திமுக மாவட்ட செயலாளர் போல செயல்பட தொடங்கிட்டாங்க. எந்த மாதிரி ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு போறாங்கிறத பாருங்க. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அமைதியா இருந்தாலே மாறிடும் சமூகம். வெளிப்படையாக எங்களுக்கு திமுக தான் அப்படின்னு சொல்லும்போது இந்து மதத்தை ஏற்றிருக்க மக்கள் எங்களுக்கு RSS பிஜேபி தான் பாதுகாப்பு அப்படின்னு அங்க போய் குவிகிறாங்க. ஒருங்கிணைப்பை செய்யறது யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய பெரியவர்கள். அவங்க எப்பவுமே இறைவனுக்கு பயப்படுவாங்க, தினமும் ஜெபிக்கக்கூடியவங்க, தினமும் வழிபடக்கூடியவங்க. அவங்க ரொம்ப கவனமா எது சரியோ அதான் செய்வாங்க, எது தர்மமோ எது நியாயமோ எது சத்தியமோ அதான் செய்வாங்க. அதையும் தாண்டி அவர்கள் மொழி இனமாக தான் நிற்பாங்க. திமுகவை இவங்க பாதுகாக்கிறாங்களா, இல்லை திமுக இவங்களை எப்படி இந்த அணுகுமுறை? எப்படி எத்தனை ஆண்டுக்கு இந்த தவறு? எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்க நாங்கள்லாம் கட்டி எழுப்பி வாரோம். என் மொழி செத்துருச்சு, அதை பற்றி இவங்களுக்கு கவலை இல்லை. அழிச்சது இந்த திராவிட ஆட்சியாளர் இந்த கூட்டம் தான், அது கவலை இல்லை. என் இன வரலாறு மறைக்கப்பட்டுருச்சு, இங்கே என் இன உரிமையெல்லாம் பறிகொடுக்கப்பட்டுருச்சு. படிச்சுட்டு போனவன் காங்கிரஸ் பிஜேபி, லட்சக்கணக்காக செத்து விழுந்தோம், கொன்னதை வைங்க, கூட நின்னதை வைங்க. எந்த உரிமை இருக்குது எனக்கு? குடிக்க நீர் இல்லை, படிக்க கல்வி இல்லை, படித்தா வேலை இல்லை, என் மலை இல்லை, மலையை விடவா மதம்? ஆறு இல்லை, அழிச்சாச்சு. விளைநிலங்களை எல்லாம் பறிச்சாச்சு தொழிற்சாலைக்கு, அதை பற்றி கவலை இல்லை. நச்சு ஆலைகளை எல்லாம் கொண்டாந்து என் தாயின் மடியங்க நட்டாச்சு. சுவாசிக்க காற்று இல்லை, கந்தக தூசி ஆயிடுச்சு. குடிக்கிற நீரெல்லாம் யுரேனியம் கலந்து விஷமாயிடுச்சு. சாப்பிட்ற சோறு எல்லாம் நஞ்சு, காய்கறி நஞ்சு. பிறக்கிற குழந்தைய புற்றுநோயோட பிறக்குது. இதுக்கு யார் காரணம்? இவங்க தானே, ஆட்சியாளர்கள் தானே. உணவை விஷமாக்கி, காற்றை விஷமாக்கி, நீரை விஷமாக்கி, நிலமெல்லாம் நஞ்சா போன பிறகு பல் விஷமாயிடுச்சு, புற்றா பிறக்குது. எங்கே கொண்டு நிறுத்த போகிறாங்க? என் பிள்ளைகளுக்கு மதத்தை வச்சுட்டு போக போகிறாங்களா? சாதியை வச்சுட்டு போக போகிறாங்க. சாதிக்கணுங்கிற எண்ணத்தில் இல்லை, மலையே இல்லை, மரங்களை இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, எதை வச்சுட்டு போக போகிறாங்க? 2 வயசு குழந்தை, பிஞ்சு குழந்தை வன்புணர்வு செய்கிறான். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குது. நடிக்கிறவனை பார்க்க போயிட்டு நெரிசல செத்தா அதுக்கு 10 லட்சம் கொடுக்குது. நாட்டை பாதுகாக்கிற பணியிலிருந்து செத்து வந்த இராணுவனுக்கு 10 ரூபா கொடுக்க மாட்டேங்குது. வாழ்வாதாரத்துக்காக மீன் பிடிக்க போயிட்டு வர்றது, அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்க முடியல. அதையும் மீறி போனால் சிறைப்படுத்தப்பட்டவன் பல மாதங்கள் சிறையிலேருந்து வெளியில் வரான். அவன் குடும்பத்துக்கு ஏதாவது கொடுக்குதா? இல்லை செத்து போன குடும்பத்துக்கு ஏதாவது கொடுத்துருக்கா ஊக்கத்தொகை? அவன் வீட்டுக்கு ஏதாவது அரசு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கா? பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா? ஆனால் சாராயம் குடிச்சு செத்தவன் வீட்டுக்கு நான் உனக்கு உன் பிள்ளையை படிக்க வைக்கிறேன், வீட்டுக்கு ஒருத்தனுக்கு அரசு வேலை தரேங்குது. இது எப்படி ஒரு நல்ல சமூகத்தை வழி நடத்துகிற ஆட்சியா? இதுக்கு தான் ஆயர்வர் மக்களும் ஜமாத்து பெரியவர்களும் இதுக்கு தான் ஆதரவு நிற்கிறாங்களா? நாடங்களும் நிறைந்த போதை, ஒன்று திறவ போதை அரசை அங்கீகரித்து வைக்குது, இன்னொன்று திட போதை கஞ்சா, அவின், கொக்கைன், எல்லா வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூட வாசல்கள், எல்லா இடத்து கல்லூரி, எல்லா இடத்துலையும் இருக்கு. கஞ்சா குடிக்கிறான், அவினை பயன்படுத்துகிறான், கொக்கைனை பயன்படுத்துகிறான். காவல்துறைக்கு தெரியாதா? அதை தடுத்துருக்கா பற்றியெல்லாம்? விற்கிறவன் எங்கே விற்கிறான்னு பயன்படுத்துகிறவனுக்கு தெரியுது, ஆனால் நம்ம காவல்துறைக்கு மட்டும் தெரியலையே. எப்படி? ஏன்னா விற்கிறதே அதிகாரம் அரசு தான். 1.5 கோடி வட இந்திய வந்துட்டான். எஸ்ஐஆர் மூலமாக அவன் வாக்குரிமை எடுத்துருவான். ஏற்கனவே எங்ககிட்ட இல்லை அதிகாரம். பிஜேபி எதிர்ப்பில் காங்கிரஸே எப்படி புனிதப்படுத்துறிய? என் இனத்தை கொன்னதுக்காகவா? கச்சத்தீவை எடுத்து கொடுத்ததுக்காகவா? காவிரியில் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் கொக்கரிக்குதே, அதுக்கு நன்றியாவா? இப்போ இந்த நிலத்தில் இருக்கிற காங்கிரஸ் அதை பற்றி பேசுதா? எதுக்காக ஸ்டாலின் போய் அங்கே இருக்கிற கர்நாடக மாநிலத்தில் போய் வேலை செஞ்ச அந்த கட்சியை ஜெயிக்க வச்சார்? தமிழ்நாட்டு முதலமைச்சராகவே போய் வேலை செஞ்சாரையே. ஆனால் அந்த விசுவாசம் உங்களுக்கு காட்டினாங்களா? போன தடவை 25 இடம், இந்த வாட்டி கூட 3 இடத்த மிரட்டி வாங்கி மாநிலங்களையும் வாங்கி போனாங்க. எப்படி காங்கிரஸ் வரலாம், பிஜேபி வரக்கூடாதுன்னா காங்கிரஸும் வரக்கூடாதுல்ல? எந்த வழியில் இந்த கூட்டணியை இவங்க புனிதப்படுத்துகிறாங்க? பைபிளோ விவிலியமோ வேதாகமமோ அல்லது குரானோ என்ன சொல்லி வச்சிருக்கு? எது தீய செயல்கள், சாத்தானின் செயல்கள், பிசாசினுடைய வேலைகள் எதாவது அதை பூரா இந்த ஆட்சிகள் செய்தா இல்லையா? வளங்களை கண் முன்னாடி திருடி போகிறாங்க. சரி, கடவுள் கொடுத்தா வளம் தானே எல்லாம். அந்த வளம், இந்த மலை, இந்த மணல், இந்த ஆறு, இந்த அருவி, இந்த காடு, மரங்கள் எல்லாம் போகுது. அப்போ இது எப்படி சாய்த்துக்கிறது? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பற்றது. சாத்தான் ஆட்சியில் தான் வன்புணர்வு, கொலைகள், அரசே மதுவை விற்கிது, நாட்டு மக்களை குடிக்க வச்சு வாழ்க்கையை சீரழிக்குது, பிள்ளைகளை மதிய மயக்கி உழைக்கிற திறனற்று
உடல் உறுப்புகள்லாம் சிதைந்து அழிய காரணமாக இருக்குது. சாராய பொருளாதாரத்தை வச்சு ஒரு நாட்டு மக்களை குடிக்க வச்சு வர்ற வருவாயில் நாட்டை நடத்துது. குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, ஓட்ட முடியாதுன்னு சொல்கிற அரசு குடிச்சிட்டு குடியார எப்படி குடும்பத்தை வழி நடத்துவான்? திருச்சபை, பேராய பெருமக்கள், மதிப்புமிக்க உலாமாக்கள், ஜமாத்து பெரியவர்கள் இது எப்படி சகிக்கிறாங்க? எத்தனை வன்புணர்வு கொலைகள்! பல்கலைக்கழக வளாகத்திலே படிக்க போகிற பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லையா? எத்தனை கொலைகள் சாலையில், நடுச்சாலையில் வெட்டி கொள்வது எத்தனை? ஆம்ஸ்ட்ராங்கெல்லாம் ஒரு தலைவனுக்கே பாதுகாப்பு இல்லை, வெட்டி கொள்கிறான். ஏன் கொண்டா, எதுக்கு கொண்டான்னு ஏதாவது விசாரணை இருக்கா? ஏதாவது நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கா? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை இந்த திருச்சபை சகிக்குதா? கிளர்ச்சி தானே, மக்கள் எங்களுக்கு வேணாம் இந்த நச்சாலைன்னு, அது சுட்டு கொல்லப்பட்டது. சுட்டு கொன்னது ஒரு ஆட்சி. நீதியை நிலைநாட்டுன்னு சொன்ன ஆட்சி என்னத்தை நிலைநாட்டுச்சு? கொடநாட்டில் நடந்த கொலை, ஒரு முதலமைச்சர் வீட்டில் கொலை நடந்திருக்கு, கொண்டிருக்கான், செத்துருக்கான். ஏன் கொன்னா? எதுக்கு கொன்னா? என்ன காரணம் வெளியில் சொல்லப்பட்டிருக்கு? எங்கே நீதி இருக்குது? முழுக்க அநீதி. சாத்தானின் செயல் என்னென்ன இருக்கோ அது பூரா இந்த ஆட்சியில் நடக்குது. இயற்கையின் அருங்கொடைகளா 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இறைவனின் படைப்பிடையை வச்சுக்கிடுவோம். அந்த படைப்பிடை இறைவன் தந்த இந்த வளங்களை தனி முதலாளி திருடி சம்பாதிக்க அனுமதிக்கிற அரசை எப்படி இவங்க அனுமதிக்கிறாங்க? இந்த பாவத்தை யார் மன்னிப்பா? மக்கள் செய்கிற பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னிப்பாருன்னு நீங்கள் ஒப்பு கொடுக்க சொல்றீங்க. இந்த பாவங்களை யார்கிட்ட ஒப்பு கொடுக்கறது? யார் மன்னிக்கிறது? சாதாரண பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிற வழி வேதனை. பேராய பெருமக்களுக்கு, திருச்சபை ஊழியர்களுக்கு, அருள் சகோதர சகோதரிகளுக்கு, உலாமாக்களுக்கு, ஜமாத்து பெரியவர்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் இந்த வழி வராதா? இந்த வேதனை இல்லையா? என்ன வச்சுட்டு போகிறாங்க? வணங்குறதுக்கு நிறைய சாமி வச்சிருக்குது, இந்த நாட்டில் இருக்குது. ஆனால் வாழ்கிறதுக்கு ஒரு பூமி தானே இருக்குது. அது அழியுதே கண்ணு முன்னாடி. அதை காக்கணும்னு ஏன் யாருமே துடிக்கலை? ஜெபிக்கும் போதும் தொழுகும் போதும் இந்த பெரியவங்க என்ன சொல்லி தொழுவாங்க? என்ன சொல்லி ஜெபிப்பாங்க? நாட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும். இவங்க ஆட்சியில் என்ன நல்லது நடக்கும்? எப்படி எல்லாரும் நல்லா இருக்க முடியும்? ஐயா, அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் வந்தேங்கிறாரு. அந்த தீ பற்றி எரிய வேண்டும் என்பது என் விருப்பம்ங்கிறாரு இறைமகன் இயேசு. எங்க அந்த புரட்சி தீ? ஊழல் லஞ்சம் பெறுவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாகங்கிறாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஊழல் லஞ்சம் பெறுவனுக்கு துணை நின்னா அந்த சாபம் நமக்கு வராதா? என் மக்களுக்கு மூளை இல்லையா? சிந்திக்கிற திறன் இல்லையா? அறிவு இல்லையா? கல்வி பெறலையா? உலகத்தை பார்க்கலையா? நாட்டு நடப்பை பார்க்கலையா? துயர துன்பங்களை அவங்க வைக்கலையா? அப்ப எது பாதுகாப்பு, எது சரி தவறுன்னு அவங்களுக்கு தெரியாதா? ஒரு நல்ல அரசியல் உருவாவதற்கும் நல்ல ஆட்சி அமைவதற்கும் அருமணியாற்றுவது ஆகச்சிறந்த இறைப்பணி. அதை விட்டு திமுகவுக்கே போடுங்க, அவ்வளவுதான். நாங்கெல்லாம் RSS பிஜேபிக்கு தான் போடுவோம். அந்த முடிவு அவங்க எடுக்கும்போது எங்கே மாறுதல் வரும்? என்ன நடக்கும்? பிஜேபி RSS வளர்க்கறது யாரு? ஜமாத்து பெரியவர்களும் திருச்சபை பேராயர்களும் தான். திமுகவும் பிஜேபியும் வெவ்வேறு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த கூட்டணியில் இருக்கிற அம்மா மம்தாவே சொல், திமுகவும் பிஜேபி ரகசிய உடன்பாடுல எத்தனை இடி ரைடு வந்துச்சு, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இது புரிதல் இல்லையா? அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணிச்சு, ஜார்க்கண்ட்ல முக்தி மோர்ச்சா அந்த தலைவர் முதல்வரை கைது பண்ணி உள்ள வச்சுச்சு, சந்திரசேகர ராவ் மகளை கைது பண்ணிச்சு, இதே சாராய ஊழல்ல 1 லட்சம் கோடி ஊழல்ச்சு என்னன்னு சொல்லிச்சு. எங்க நடவடிக்கை? ஆனா ஒண்ணு நான் சொல்லுவேன், இதை முழுமைக்கு இருக்க வழியில இருந்து ஒரு மொழியை சொல்வேன். எங்களுடைய பாவம் உங்களை சும்மா விடாது. பரிதாபத்துக்குரிய மக்கள் எல்லாத்தையும் இழந்து நின்று எதையாவது சரி பண்ணிட முடியாது. இந்த 1000 பேர் மக்கள், இந்த ஜமாத்து பெரியவர்கள் ஏதாவது மக்களின் பொது பிரச்சனைக்கு போராட்ட களத்தை வந்தது உண்டா? இல்லை ஸ்டெர்லைட்டுக்கு, இல்லை அணு உலைக்கு, அல்லது சிப்காட் தொழிற்சாலைக்கு நிலம் பறிக்கும் போது, குடிநீர் கேட்டு போராடும் போது, விவசாயி விளைய வச்ச நெல்லை கொள்முதல் செய்து சேமிப்பு கடங்களை சேமின்னு போராடும் போது, மீனவர் படுகொலைக்கு படிப்பிக்கிற ஆசிரியன் பாதையில் நின்று போராடினானே, அதுக்கு வந்தது உண்டா? உயிரை காக்கிற மருத்துவன் நின்று போராடினானே, அதுக்கு வந்தது உண்டா? துப்புரவு பணியாளர்கள் போராடினாங்களே அதுக்கு? போக்குவரத்து தொழிலாளர் போராடினானே அதுக்கு? மாணவன் மீனவன் எல்லாரும் போராடினானே அதுக்கு? எத்தனை போராட்டங்கள் நடந்தது? வந்ததுண்டா? இவ்வளவு பொறுப்பா வாக்கு செலுத்துங்கன்னு சொல்ற இந்த அவைகள் எல்லாம் ஏன் இந்த மக்கள் பிரச்சனைக்கு வந்து போராடல? கருத்து இல்ல, ஒரு அறிக்கை இல்லை. ஏன் இதுல எல்லா போராட்டத்திலும் நின்ன பிள்ளைகள் நாங்க, எங்களுக்கு போடக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? போட்டு வீணாக்காதீங்கிறீங்க. திமுகவுக்கு காங்கிரஸுக்கு போட்டு இவங்களுக்கு எல்லாம் போட்டு நாட்டை வீணாக்க முடியும், எங்களுக்கு போட்டா ஓட்டு வீணாயிரும், அப்படித்தானே? தூய கொள்கையை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறீங்க. தூய ஆவியை நம்புவீங்க, தூய கொள்கையை நம்ப மாட்டீங்க. விண்ணில் இருக்கும் என் தந்தையே வருக, உம்முடைய அரசு இங்க தருகங்கிறீங்க. யாரு? ஸ்டாலின் தர போறாரா? இல்ல தம்பி உதயநிதி தர போறாரா? இல்ல ஐயா எடப்பாடி தர போறாரா? இல்ல பிஜேபியோட சேர்ந்து மத்த கட்சிகள் யார் தர போறா? பூமிக்கு கீழே தண்ணி இல்ல, இந்த நிலம் நீரற்ற நிலமா மாறிடுச்சுன்னு ஐநா அறிக்கை கொடுத்தது. 1000 பேரவைகளுக்கு என்ன அக்கறை அதுல இருந்ததா? ஏதாவது இருந்ததா? ஜமாத்து பெரியவர்களுக்கு ஏதாவது இருந்ததா? 10 மாவட்டத்துல குடிநீர் இல்ல, கீழே பூமிக்கு நீர் இல்லைன்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. ஏதாவது அக்கறை இருந்ததா? பெருந்துறையில 26 கிலோமீட்டருக்கு சிப்காட் தொழிற்சாலைக்கு பக்கத்துல சுத்தி இருக்க 26 கிலோமீட்டர் நீர் எடுத்து குடிக்காதே, யுரேனியம் கலந்துருச்சுன்னு சொல்லிச்சு. அதுக்கு ஏதாவது வருத்தம் இருக்குதா? தனித்த ஜபம் இருக்கா? தொழுகை இருக்கா?
எங்கே கொண்டு போறீங்க ஐயா எல்லாருமா சேர்ந்து? என்ன எங்களுக்கு வச்சுட்டு போறீங்க? கையில் பைபிளை வச்சுக்கிட்டு கர்த்தரை தூச்சிக்கிட்டு சாத்தானுக்கே ஊழியம் செஞ்சா எப்படி? திமுக தான் பாதுகாப்புனா அப்போ அல்லாஹ் எங்களை பாதுகாக்க மாட்டார். அப்போ கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கருணாநிதி ஐயாவும் அவர் மகன்களும் அவர் மகனும் அவர் பேரனும் தான் பாதுகாப்பு. அப்படித்தானே? அதை ஜபத்தில் சொல்லுங்களேன். அது எப்படி உங்களால் சொல்ல முடியுது? கர்த்தர் ரட்சிப்பாருங்கிறது, கர்த்தர் காப்பாருங்கிறது, கர்த்தர் பாதுகாப்பாருங்கிறது, எல்லாம் கர்த்தர் ஒப்படைங்கிறது. ஆனால் கருணாநிதி குடும்பம் தான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறோம். அப்படிதானே? நீங்கள் எல்லாம் ஒன்று செய்யலாம். தனித்தனியாக பேரவை, திருச்சபை, ஜமாத்து இதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் அறிவாலயத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நீங்கள் அங்கேயே இருந்து அங்கே முடிவெடுக்கலாம். நீங்கள் எல்லாம் அந்த வேலையை செய்யலாம். திமுக சொல்லுது நீங்கள் சிறுபான்மைன்னு. அதன் தலைமைகள் யார்? அதிமுக தலைமைகள் இருந்தது யார்? ஐயா எம்ஜிஆர், அம்மையா ஜெயலலிதா, இவங்கெல்லாம் பெரும்பான்மையா மொழிவழி தேசிய இனங்கள். அவங்க வரும்போது என்ன சொல்கிறாங்க? நீங்கள் சிறுபான்மைங்கிறாங்க. அவங்க பெரும்பான்மை. எதை வச்சு? மதத்தை வச்சு. அப்போ மதத்தால் நான் பெரும்பான்மைங்கிற எண்ணத்தை கொண்டவன் நான் மதத்துக்கு எதிராக நிற்கிறேன்னு பேசுறது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறாங்க. இந்த மண்ணில் அப்படி யாராவது அநீதியை கண்டு அச்சம் இல்லாமல் துணிந்து எதிர்த்து நின்று போராடின போராளி வந்தான். அவன் தான் எங்கள் முன்னவன் பழனி பாபா. அவன் சொல்கிறான், என் அன்பு மக்களே, சாதி மதங்களாக நின்றீர்கள் என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்று. அதுதானே உலகத்தில் அவன் சிறுபான்மைன்னு சொல்லிட்டா நீங்கள் எப்படி நம்பினீங்க? உங்களை சிறுபான்மை சொல்கிறது யார்? ஒரு மொழி சிறுபான்மை, ஒரு மொழி பெரும்பான்மை மக்களை அவன் நிலத்திலே அவனை சிறுபான்மைன்னு சொல்லி தாழ்த்தி வீழ்த்தி ஒரு உளவியல் நோயாளி ஆக்குவதை எப்படி ஏற்கிறது? உலகம் பூரா எங்கே மதத்தை வச்சு மனிதனை கணக்கிடுறான்? மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். அப்படிதான் ஐரோப்பிய நாடு முழுமைக்கும் கிறிஸ்தவர்கள் தான். ஏத்தனை நாடுகள் மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். அதனால தான் பிரான்ஸு, டென்மார்க்கு, நார்வே, ஸ்வீடன், ஜெர்மனி எல்லாம். இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு. ஏன்? அது ஒரு மதம். அங்கேருந்து பங்களாதேஷன் பிரிஞ்சு. நீ உருது, நான் வங்காளி. மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். தன் தாய்மொழியிலே நாடு விட்டு பிரிஞ்சு போயிட்டான் பங்களாதேஷ். இங்கிலாந்துலேருந்து அயர்லாந்து பிரிஞ்சு. ஏன்? ஒரே இறைமகன் இயேசு, ஒரே பைபிள். ஏன் தனி நாடு? நீ இங்கிலீஷ்னா ஐரிஷு. இவ்வளோதான். இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள். எதுவும் சாதிக்கு ஒரு மாநிலம், மதத்துக்கு ஒரு மாநிலம் பிரிக்கப்படல. மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். அவர் மலையாளி, அவருக்கு கேரளா. அவர் தெலுங்கர், அவர் ஆந்திரா. அவர் கன்னடர், அவருக்கு கர்நாடகா. இது நமக்கு தமிழர்கள், நமக்கு தமிழ்நாடு. மகாராஷ்டிரா பெருத்த எண்ணிக்கையில் மதம் இந்து மதம் தான். ஏன் குஜராத் பிரிஞ்சிச்சு? நீ மராட்டியே, நான் குஜராத்தி. இதானே உலகம். வரலாறு அப்படித்தானே எல்லாரும் மதிப்பிடுது. நீங்கள் இங்கே வந்து அவன் எவனோ வந்தவன் சிறுபான்மைன்னு ஒன்று நம்பிக்கிட்டு அவன் தான் பாதுகாப்புன்னு வாக்க போட்டு எப்படி இருக்கிறது? நாடு நாசமான அவங்களுக்கு என்ன? மதம் இருக்கட்டும், ஜபம் இருக்கட்டும், தொழுகை இருக்கட்டும், பள்ளிவாசல் இருக்கும், தேவாலயங்கள் இருக்கும், கோயில்கள் இருக்கும். மலை இருக்காது, மணல் இருக்காது, அருவி இருக்காது, ஆறு இருக்காது, மரங்கள் இருக்காது, குடிக்க நீர் இருக்காது, படிக்க கல்வி இருக்காது, படித்தா வேலை இருக்காது. நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பூமி இருக்குமான்னு பாருங்க. அதனால் நான் என் அன்பான மக்களுக்கு வேண்டுவேன், உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. மனச்சான்றுக்கு நேர்மையான்னு இல்லைங்க. அல்லாட்ட கேளுங்க யாருக்கு வாக்கு செலுத்த சொல்கிறாருன்னு. கர்த்தர்கிட்ட வேண்டுங்க யாருக்கு சொல்கிறாருன்னு பாருங்க. அவங்களுக்கு செலுத்துங்க. உங்களுக்கு தெரியும் சரி எது தவறு. நல்லதைத்தான் என் மக்கள் நீங்கள் தேர்வு செய்வீங்க. யோசிச்சு பார்த்து ஆழ்ந்து தெளிந்து பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு எது சரியாக இருக்கும். இந்த நாடு மக்களும் யார்கிட்ட இருந்தால் பாதுகாப்பாக இருப்பாங்க, பத்திரமா இருப்பாங்க. யோசிச்சு பார்த்து முடிவெடுத்து என் மக்கள் இந்த தேர்தலை அணுகுங்க. புரட்சியாளர் மெல்லின்னு சொல்கிறான், சரின்னு பட்டுச்சு உலகமே செய்யாதனாலும் செஞ்சிரு. தவறுன்னு பட்டுச்சு உலகமே செய்யினாலும் செய்யாதேங்கிறான். புத்தன்னு சொல்கிறான், 10 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு பொய்யை உண்மைன்னு சொன்னாலும் உண்மையாகாது. 10 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு உண்மையை பொய்ன்னு சொன்னாலும் பொய்யாயிராது. கூட்டமாக நிற்கிறேன்னா அவன் செய்தது சரியாயிருமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு தவறை சரின்னு சொன்னால் சரியாயிருமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு சரியை தவறுன்னு சொன்னால் தவறாயிருமா? யோசிச்சு பார்த்து என் அன்பு சொந்தங்களும் அருமை உடன் பிறந்தார்களும் நல்ல முடிவாகிடுங்க. நாட்டுக்கு மக்களுக்கு எது சரியோ அதை செய்யுங்க.